திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திருக்குற்றாலம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோலவண்டி யாழ்சை குற்றாலம் கொம்பார் சோலை கோல வண்டி யாழ்சை குற்றாலம் அம்பாண்ணையோடு ஆடல் அமர்ந்தான் அமர்கொன்றை அம்பாண்ணையோடாடல் அமர்ந்தான் அனலர்கொன்றை நம்பான்மேய நன்னகர் போலும் நம்பான்மேய நன்னகர் போலும் நமரங்கால் நம்மேய நன்னகர் போலும் நமரங்கால். வம்பார் குன்றம் நீடுயர் சாயல் வளர் வேங்கை நம்மவர்களே காணுந்தோறும் புதுமையை பயக்கும் குன்றங்களையும் நீடுயர்ந்த மலைச்சாரலையும் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் வளர்ந்த வேங்கை மரங்களின் கிளைகள் அடர்ந்த சோலைகளையும் உடைய குற்றாலம் இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை விரும்புவனாய் விரிந்த கொன்றை மலர்களை சூடிய நம்பனாகிய சிவபெருமான் எழுந்தருளிய நன்னகரமாகும். அதான் அது வம்பார் குன்றம் காணுந்தோறும் புதுமையை பயக்கும் குன்றங்களும் நீண்டுயர்ந்த நீடுயர் சாரல் வளர் வேங்கை நீடுயர் சாரல் வளர்வோங்கை நீண்டு உயர்ந்த மலைச்சாரலையும் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் வளர்ந்த வேங்கை மரங்களின் கொம்பார் சோலை கோல அந்த அவ்வளோ வளர்ந்து நிற்கிற அந்த வேங்கை மரத்தில் அந்த கொம்பார் சோலையில் கோல வண்டி யாழ் செய்ய அதான் யாழ்போல் அந்த வண்டுகள் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் அந்த வளர்ந்த வேங்கை மலங்களின் கிளைகளில் இந்த வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கிறதா. அதான் கொம்பார் சோலை கோல வண்டி யாழ் செய்ய குற்றாலம் அப்படின்னு சொல்கிறார். அம்பா நெய்யோடு குற்றாலம் அதான் இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை இனிய அதான் அம்பா நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை அப்படின்னு அந்த ஒரு வாரில் சொல்கிறார். இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை விரும்புவனாய் யாரே சிவபெருமான் விரும்புவனாய் விரிந்த கொன்றை மலர்களை சூடிய நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கான் சூடிய நம்பனாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள நன்னகரமாகும். அந்நன்னகர் அதான் நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கான் அப்படின்னு மிக அளவுபட தெளிவுபட சொல்லியிருக்கிறார். மாட வீதி
பாரு புனர்காழி யார் மன்னன் மாடவேதி வாரு புனர்காழி யார் மன்னன் கோடல் இன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம் கோடல் இன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம் நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாடனம் பாவம் பறையோமே பாடல் பத்தும் பாடனம் பாவம் பறையும் ஏ ஏ மாட வீதி வரு புனர்காழி யார் மன்னன் மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான இங்கே எதை பற்றி சொல்கிறாரு? திருஞான சம்பந்தர் அவருடைய சீர்காழி பகுதியை பற்றி சொல்கிறார். மாட வீதி வரு புனர்காழி யார் மன்னன் மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான சீர்காழி பகுதிக்கு மன்னனும் பலராலும் நாட வல்லவனுமான நற்றமிழ் ஞான சம்பந்தன் செங்காந்தாள் மலர்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய பாடல்கள் 10ஐயும் பாட பாவம் நீங்குமே. அடா மாடவீதி வரு புனர்காழி யார் மன்னன் கோடலின்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம். ரொம்ப அந்த வரிகளை ரொம்ப அறிவாக சொன்னேன். ஆனால் மாட வீதிகளை உடையதும் வரு புனர்காழி காழியார் மன்னன் காழியார் மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான சீர்காழி பகுதிக்கு மன்னன் பலராலும் நாட வல்லவனுமான நற்றமிழ் ஞான சம்பந்தன் செங்காந்தள் மலர்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் அதான் கோடலின்று கொழுமுனை கூம்பும் குற்றாலமாம். கோடலின்று கொழுமுனை அந்த அரும்பாக இருக்கிறது இல்லையா, அது அப்படி மலரும்போது கோடலின்று கொழுமுனை கூம்பும் அது குற்றாலமாக. அதான் செங்காந்தள் மலர்கள் செங்காந்தள் மலர்கள் அந்த பூக்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடிய பாடல் 10ம் பாட நம் பாவம் பறையுமே. குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய இந்த பாடல்கள் 10ஐயும் பாட நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீருமே என்று சிறப்பாக இந்த தலத்தை பற்றி பார்க்கும்போது அருள்மிகு குழல்வாய் மொழி அம்மை உடன் உரை குற்றாலநாதர். இறைவன் பெயர் குற்றாலநாதர், அம்மாள் பேர் குழல்வாய் மொழி அம்மை. இங்கே தல விருட்சம்னு பார்த்தோம்னா குறும்பலா இங்கே தல விருட்சமாக பார்க்கப்படுகிறது. குத்தாலம் அப்படின்னு ஒன்று. தீர்த்தம்னு பார்த்தா சிவமது கங்கை, வட அருவி, சித்ரா நதி, இது 3ம் தீர்த்தம். பதிகங்கள் யார் பாடியிருக்காருன்னா திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் திருந்தமதி பாடியிருக்காரு.
ரெண்டாவது பதிகம் 1:9 1 1:99 ஒன்று பார்த்துருக்காங்க. 2 பதிகத்திலும் திருஞானசம்பந்தர் ஒரு பாடியிருக்கார். வம்பார் கும்பன் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பதிகம். அடுத்த 2வது திருமுறையில் 71வது பாடல்லையும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இது குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தென்காசி செங்கோட்டைக்கும் இடையே, நெல்லை மாவட்டத்தில் உள்ள தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே உள்ளது. நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் சித்திர சபை, திரிகூடராசப்ப கவிராயர். நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் இது சித்திர சபையாம். திரிகூடராசப்ப கவிராயர் தலபுராணம் முதலிய பிரபந்தங்கள் எழுதியுள்ளார். சுற்றுலா தலங்களில் சிறப்புடையது. ஏன்னா பெரும்பாலும் இந்த திருக்குற்றாலத்தில் போய் தங்கி நீராடுகள் நிறைய பேர் இருப்பார்கள். அது இந்த சீசன் நேரத்தில் நிறைய பேர் வருஷம் இந்த திருக்குற்றாலத்தில் போய் அந்த அருவியில் நீராடி, ஏன்னா அந்த அருவியில் அவ்வளோ மூலிகைகள் இருக்கிறதால உடலுக்கு நன்மை பயக்கும் என்று அப்போ கூறப்படுகிறது. நிறைய பேர் வருஷம் போய் தங்கி இருந்து, வசதி இல்லாத காலத்திலே போய் தங்கியிருந்து குளிச்சுட்டு வருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பழக்கம். இப்போ அது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக அறியப்படுகிறது. அது சென்றால்தான் தெரியும். அதான் இந்த இதில் குறும்பலா மிகவும் முக்கியமாகுமா. அதான் நெல்லை மாவட்டத்தில் தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே உள்ளது. நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் சித்திர சபை, திரிகூடராசப்ப கவிராயர் தலபுராணம் முதலிய பிரபந்தங்கள் எழுதியுள்ளார். சுற்றுலா தலங்களில் சிறப்புடையது. அதுதான் இப்போ நடுவில் இப்போ நான் பேசினது. அடுத்தது, திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்க திருமேனியாக மாற்றிய தலம். திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்க திருமேனியாக மாற்றிய தலம். இங்குள்ள அருவி புகழ்பெற்றது. குற்றால அருவியில் குளிப்பதற்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சுற்றுலா பயணிகள் பலரும் வருவார்கள். அதான் வருஷமே நிறைய பேர் இந்த சீசனுக்காக அங்கே போவாங்க. அந்த சீசனும் நல்லாயிருக்கும். அந்த அருவியில் குளிக்கிறது அவ்வளோதான் ஆனந்தமானது. அங்கே போனால் நிறையா அருவிகள் இருக்கிறது. 5 அருவி, இது மெயின் அருவி, மெயின் ஆர்ச் அருவின்னு சொல்லுவாங்க. 5 அருவிலாம் இருக்குது. நிறைய கண்டுகளிக்கிறதுக்கு நிறைய தலங்கள் இருக்கிறது. இப்போல்லாம் நிறைய சௌகரியங்கள், தங்குவதற்கு இடவசதி, கைடு நிறைய வந்துடுச்சு. தங்கி அங்கே போய் இந்த இயற்கை இந்த பயணிக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு ஒரு சிறப்பான மாதமாக அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு சௌகரியமான மாதமாக கூறப்படுது. அந்த 3 மாதம் பீக்காக நிறைய பேர் கும்பலாக இருப்பார். திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்றது இந்த தலம். சுவாமி பெயர் குற்றாலநாதர், அம்பாள் பெயர் குழல் வாய் மொழி அம்மை. இத்தலம் குறும்பலா எனவும் வழங்கப்படுகிறது. திருக்குற்றாலங்கிறது அங்கே விளையக்கூடிய அந்த பலாவுக்கு குறும்பலா என்று பெயர். அதே குறும்பலாவாகவும் அந்த பெயராலேயும் இந்த ஊர் வழங்கப்படுவதாகவும் தெரிகிறது. ஆகவே 2-3 வகையால் சிறப்பு பெற்ற, புகழ்பெற்ற இந்த இறைவனை கண்டுகளித்து அவன் அருள் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.